அனைவருக்கும் வணக்கம். ராத்திரி படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாங்க. ராத்திரி இது பார்த்தீங்கன்னா முதல் ராத்திரின்னு தான் சொல்லுவாங்க. அதான் ராத்திரி பார்த்தீங்கன்னா வில்லேஜெல்லாம் ராத்திரி அப்படின்னு தான் சொல்லி கலவுக்கெல்லாம் பேசுவாங்க வச்சுங்களேன். தூத்துக்குடி கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மையமாக கொண்டு இந்த கதையை அமைத்திருக்கிறார் இயக்குனரான ராஜா கருப்பசாமி அவர்கள். இதில் ஹீரோயினியாக பார்த்தீங்கன்னா ரிஷிகாந்த் அவர்களும் அனிஸ்மா அவர்களும் நடிச்சிருக்காங்க. இப்போ கதை என்னன்றதை பார்த்துடலாம்னு வச்சுங்களேன். இது பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து ரிஷிகாந்த் அவர்கள் அவர் தூத்துக்குடி ஒரு வில்லேஜுக்கு வராரு. வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. அதாவது இங்கே அதாவது காது குத்து விழா நடக்குது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி வர வச்சுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரிஷிகாந்துக்கும் அனிஸ்மாவும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே அனிஸ்மா என்ன பண்ணுதுன்னா ஒருத்தனை லவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வலுக்கட்டாயம் ரிஷிகாந்த் கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா வேறுபட்ட பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும், அதாவது ரெண்டு பேரும் வேற வேற. அதாவது ஹீரோவுக்கு கல்யாணம்ன்ற விஷயமே தெரியாது, இந்த பொண்ணு தான் அப்படின்னு தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா அனிஸ்மாவுக்கு வேற ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க. இங்கே திடீர்னு மாப்பிள்ளை சொன்னால் எப்படி கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்து முதராத்திரி நடந்ததா இல்லையா? அங்கே நடக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்களை சூப்பர்பா படமாக்கியிருக்கிறார் ராஜா கருப்பசாமி அவர்கள். ராஜா கருப்பசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் லவராகவும் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காப்புல. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் வாசனை அழகாக காமிச்சிருக்காருங்க. தூத்துக்குடியில் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதோட அந்த பார்த்தீங்கன்னா ஸ்லாங் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர்பாக பண்ணியிருக்காரு அந்த ஊருக்காரன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் தேர்வு செஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா. சேத்தனு, வெங்கடேஷ், இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர்லாம் ஒரிஜினலாக வில்லேஜில் போய் பார்த்த மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிட்டாரு. ஆனால் முதராத்தின்னு பேர் வச்சுட்டு வேற மாதிரி ஒரு படத்தை கொண்டு வரணும்னு பார்த்தா இங்கே கிராமத்து சாயில் ஒரு அழகான விஷயத்தை பண்ணிட்டாரு. இப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் நைட்டு முதராத்திரி நடந்ததா இல்லையா அப்படின்றது அடுத்த நாள் காலையில் வரைக்கும் தான் அந்த கதைக்கிழமை நடக்குது. இதுக்குள்ளே நடக்கும் விஷயங்களை சுவாரஸ்யமாக சும்மா வில்லேஜில் நடக்கும் அப்படியே அப்பட்டமாக கொண்டு அப்படியே பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிதான் இருந்துச்சுங்களேன். இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதராத்திரி உள்ள ரூமில் அனுப்பிட்டு வெளியில் இந்த குடும்பஸ்திங்களான அந்த பெண்களாக இருக்கும் பார்த்தீங்களா, இவங்க அடிக்கும் அலப்பறைகள், லூட்டிகள், அதாவது இவங்க சந்தித்த விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டான சில சீனுகள்லாம் வச்சு கண்கலமாக வச்சுருக்காப்புல. அந்தளவுக்கு டைரக்டர் அந்த இடத்துல சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் முதலாத்தி அந்த ரூமில் போனதையுமே அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பரஸ்பரமாக சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள், அதாவது ஹீரோயின் விஷயங்கள், ஹீரோவுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள்லாம் செய்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயின் ப்ரோ அப்படின்னு ஒரு விஷயத்த, அதாவது ப்ரோன்னு கூப்பிட்டுருதுங்க, போட்டுங்க தேட்டரே அல்லூரில் பட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர ஒரு காமெடி, லியூட்டியோட, சென்டிமெண்டோட பார்த்தீங்கன்னா குடும்ப பாங்கான ஒரு கதை தான் இந்த முதராத்திரி. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இதில் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாக்கியராஜ் படம் மாதிரியே இருந்திருக்குங்க. ஆனால் பாக்கியராஜோட படத்தோட சாயல் தான் வச்சுங்களேன். அவர் எப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா காமெடியாகவும் ஜாலியாகவும் சென்டிமெண்ட்டாகவும் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளாம் அழ வச்சுட்டு வீட்டில் ஒரு வாரம் நீ தூங்கக்கூடாது தம்பி, அப்படியே நீங்கள் படுத்துட்டு அதை நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்கியராஜ் பண்ணுவார் பார்த்தீங்களா. அதே மாதிரி ஒரு கதைக்களத்தை எடுத்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா கிராமத்து வாசனையோட படம் ரொம்ப நாள் ஆகுது, அதை தீர்த்திருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம சொன்ன மாதிரி திரைக்கதை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணியிருந்தா பாக்கியராஜ் படத்தை பார்த்த ஒரு ஃபீல் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் வந்திருப்பாரு. இப்பயும் அடுத்த படங்கள் எப்படி பண்ணுறாருன்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஒட்டுமொத்தம் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாலியான ஒரு கதைக்களம், ஜாலியான ஒரு விஷயத்தை எடுத்து அதில் குடும்ப சென்டிமெண்ட்டு, உறவு முறைகள், கிராமத்து மண் வாசனைகள் நிறைந்த எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் மியூசிக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. கேமரா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லாமே நல்லா இருந்தும் இந்த படத்தில் ஒரே ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில இடங்களில் ஒரு தோய்வு, செகண்ட் ஹாஃபில் சில இடங்களில் ஒரு தோய்வு. இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மையிலுமே அது மட்டும் தாங்க தெரிஞ்சுது. அது ஒரு மேட்ரா தெரியல. ஆனால் ஒட்டுமொத்த படமே பார்த்தீங்கன்னா சும்மா தேட்டரே கலகலன்னு சிரிச்சுட்டு சும்மா ஒரு குடும்ப படமான படத்தை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாலியாக வரக்கூடிய ஒரு படம் தான். கண்டிப்பாக முதல் ராத்திரி ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கிறது. இல்லை நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காங்க. வெளில அதை தான் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.